சர்ஜரி எரா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலைய நம்ம தான் பார்க்கணும். நான் சாட்டர்டே மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்ல சமைக்கிறது. கடவுள் மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன டெய்லி பார்த்துக்கிட்டு, சமைச்சு கொடுத்து போனதுனால ஒரு 4 டேஸ் நல்லபடியா போச்சு. நான் +1 படிக்கும்போது எங்க அம்மாக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வெயிட்டே தூக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. நானும் வந்து சரியான சோம்பேறி. அதோட சீரியஸ்னஸ்ஸே எனக்கு தெரியாது. நான் வந்து எந்த வேலை விட்டாலும் செய்யவே மாட்டேன். எங்க அம்மா வந்து ஒரு 5 நாள் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே விட்டுருவேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு சர்ஜரின்னு இது பண்ணும்போது என்னால் எழுந்து நடக்க கூட முடியல. அப்போது அந்த வழியில் நடக்கும்போது எங்கள் அம்மாவை தான் நினச்சேன் நான். அவங்க சின்ன வயசில் எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எங்களையும் அந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டாங்கன்ட்டு நினச்சா அப்பா கண்ணெல்லாம் கலங்குது. ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. இப்போ நான் எங்கள் அம்மா விட்டு தூரமாக வந்ததுக்கு அப்புறமா அவங்கள நினச்சி தினமும் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.